நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து முதற் பலனாகிய மனந்திரும்புதல் என்ற தலைப்பின் கீழ் கேட்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். சங்கீதம் 51:1-2. மனம் திரும்புதல் என்பது ரட்சிக்கும் கிருபையின் முதற் பலன்களில் ஒன்றாகும். தவறு செய்கிற விழுந்து போன மனிதனுக்காக அவருடைய பாடங்களில் தமது கிருபையின் ஜீவனளிக்கும் வல்லமையை தமது மாபெரும் போதகர் வழங்குகிறார். இந்த கிருபையின் மூலம் ஆண்களும் பெண்களும் பரிசுத்தம் மற்றும் தூய்மையின் புது வாழ்வை வாழலாம் என்று அறிவிக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் நபர் பரலோக ராஜ்யத்தின் கோட்பாடுகளை செயல்படுத்துகிறார். தேவனால் போதிக்கப்பட்ட இவர் பிறரையும் நேரான பாதைகளில் வழிநடத்துகிறார். முடவனை அவன் நிச்சயமற்ற பாதையில் வழிநடத்துவது இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்வில் செய்யும் கிரியையானது அவன் தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவன் என்பதை காண்பிக்கிறது. இவ்வாறு கிறிஸ்துவின் ஆவியினால் வணையப்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் கிருபையின் ஐஸ்வர்யத்தை மிகவும் அபரிதமாய் பெறுகிறது. விசுவாசமற்ற உலகமானது அவனுடைய நற்கிரியைகளைக் கண்டு அவன் தெய்வீக வல்லமையினால் கட்டுப்படுத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு தேவனை மகிமைப்படுத்த வழிநடத்தப்படுகிறான் என்பதை ஒப்புக்கொள்கிறது. கிறிஸ்துவினுடைய கிருபையின் எல்லா அழைப்பையும் புறம்பே தள்ளுகிறவர்களும் உண்டு. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் துன்மார்க்கத்தை தொடர்ந்து வெளிப்படுத்துவார்கள். இப்படிப்பட்டவர்களிடம், பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும் எதுவரைக்கும் இருக்கும்? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நீதிமொழிகள் 1:22-23 என்று தேவன் கூறுகிறார். பாவத்திற்கான மனந்திரும்புதலே நமது வாழ்வில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின் முதற்பலனாக இருக்கிறது. இந்த ஒரு வழிமுறையின் மூலமாகவே எல்லையற்ற தூய்மையானது கிறிஸ்துவின் சாயலை அவருடைய மீட்கப்பட்ட மக்களிடத்தில் பிரதிபலிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் சகல பரிபூர்ணமும் வாசமாயிருக்கிறது. அவருடன் இசைந்து போகாத அறிவியல் மதிப்பு அற்றதாகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி பார்க்க அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த அறிவே எந்த ஒரு மனிதனும் எட்டக்கூடிய மிக உயர்வான அறிவாகும். தேவன் தாமே வாசித்த வாசகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.